ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காய காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான டிஷ், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய் தூள், குழம்பு பொடி, புளி கரைசல், தக்காளி கரைசல், இவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, வரமிளகாய், வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை. ஒரு கடாயில் 3லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கிள்ளி போட தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கண்டிப்பாக அந்த காரக்குழம்புக்கு போடணும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ இப்போ வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 1/4 கிலோ அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரையும் வதக்குங்க. இது கூடவே 10-15 பூண்டையும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம சேர்க்காமையும் காரக்குழம்பு பண்ணலாம். நான் சேர்த்துருக்கேன். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பொடி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கனால தனியாக மல்லித்தூள், ஜீரகத்தூள்லாம் சேர்க்கலை. இது கூடவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இந்த எண்ணெய் கூட அந்த பொடியெலாம் சேர்கிற அளவுக்கு. இந்த பொடி எண்ணெயிலே நல்லா வதக்கினா நல்ல வாசம் வாசம் கலரும் நமக்கு குழம்புக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க, இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இது கூடவே தக்காளி கரைசல் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நான் மிக்சியில் ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை அரைக்காமலும் சேர்க்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்கான பதத்தில் வரணுங்கிறதுக்காக நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிட்டு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு தான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா புளி கூட நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதுவே அதிகம்தான், 6 to 8 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிடும். இந்த கொதிச்சது போதும், நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வெல்லமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு தான் செய்யும் போது ஃபைனலாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாப்பாட்டு கூட நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே அப்பளம், முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.